ஹை குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். 9th எக்ஸாம் முடித்து 10th போகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் 2.2ல் ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு டிவிஷன்லேயே நமக்கு எத்தனை ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 ப்ராப்ளம் இருக்குது. அந்த 6 ப்ராப்ளமும் எப்படி பண்ணணும் 1 by 1 அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and the coefficients. So, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, x² minus 2x minus 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த எக்ஸோட பவர் என்ன இருக்குது பாருங்கள், 2ன்னு இருக்குது. இப்போ எந்த வேரியபிள் வேணாலும் இருக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக ஒய் இருக்கலாம், இல்லை எஸ் இருக்கலாம், இல்லை பி இருக்கலாம், இல்லை இசட் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எந்த வேரியபிளாக இருந்தாலும் சரி, அதோட ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிகிரி ஆஃப் தி பாலினாமியல்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது, 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ 2ங்கிறது இப்போ இதை என்ன சொல்லலாம், நம்ம டிகிரி ஆஃப் த பாலினாமியல் 2ன்னு சொல்லலாம். அப்போ டிகிரி வந்து 2 இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், குவாட்ராட்டிக்னு சொல்லலாம். ஓகேவா, சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட ஜீரோஸ் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த ஜீரோஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க, இல்லை குவாட்ராட்டிக் பாலினாமியலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -2 இருக்குது, இங்கே -8 இருக்குது. இப்போ இந்த -2 வந்து நம்ம ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் -2 வரணும். அந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் -8 வரணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டரை எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன ஃபேக்டரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கலாம் 8 into 1 கூட எடுத்துக்கலாம் தானே. அப்போ 8 into 1 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 8 வந்துடும் அப்படின்னு சொல்வீங்க, கரெக்டாக? ஆனால் 2 வருமா? வராது. ஸோ 8ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 9 தான் வரும், கரெக்டாக? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4ம் 2ம் எடுக்கிறோம். ஓகேவா, 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 8 வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், -4ன்னு போட்டிருக்கேன். ஸோ -4ஐயும் 2ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும், -2ன்னு வந்துடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன நம்பர் வரும், -8 வந்துடும். அதை தான் நான் சொன்னேன், -2 ஆட் பண்ணுறப்போ வரணும், மல்டிப்ளை பண்ணுறப்போ -8 வரணும். இப்போ இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா நமக்கு? அப்போ நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, x² minus 2x minus 8 is equal to x minus 4 into x plus 2ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட்டட் டு 0ன்னு போடுறோம். அப்போ என்னென்னு எழுதலாம் பாருங்கள், x minus 4 is equal to 0, x plus 2 is equal to 0ன்னு எழுதுகிறோம். அப்போ x is equal to 4, x is equal to -2. இந்த +2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2 ஆயிரும். இந்த -4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் ஆயிரும். அவ்வளோதான், ஓகேங்களா? அப்போது ஜீரோஸ் ஆஃப் x² minus 2x minus 8 என்னென்ன, 4ம் -2ம். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இந்த கொடுத்துருக்க இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு ஜீரோஸோட வேல்யூ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ம் -2ம். கரெக்டா? சரி, இப்போ நம்ம இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு 0 என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, வெரிஃபை தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஜீரோஸ் அண்ட் தி கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஜீரோஸ் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக சம் ஆஃப் ஜீரோங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபா என்னது அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே ரெண்டு வேல்யூ வந்திருக்கு, எக்ஸோட வேல்யூ 4ன்னு வந்திருக்கு, எக்ஸோட வேல்யூ -2ன்னு வந்திருக்கு. அப்போ இதை நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன், இதை பீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் இதை நான் ஆல்ஃபான்னு எடுத்துகிட்டு இதை பீட்டான்னு எடுத்துக்கிட்டேன்னா எதனா தப்பு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. எதை வேணாலும் நீங்கள் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ நான் இதை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன், இதை பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ 4 ப்ளஸ் ஆஃப் -2, இங்கே வேல்யூ நமக்கு என்ன வருது, -2ன்னு வருது, அவ்வளோதான். அப்போது 4ல் இருந்து நமக்கு 2 போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும், 2ன்னு வரும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ டினாமினேட்டர் ஆக்சுவலாக என்ன வேல்யூ இருக்குது, 1ன்னு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், minus coefficient of x divided by coefficient of x square, or otherwise
மைனஸ் பி பை ஏ. இப்போ பியோட வேல்யூ என்ன 2. ஸோ இங்கே வந்து ஃபார்முலாவும் நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால -2. இப்போ இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணிக்கோங்களேன். இப்போ கம்பேர் பண்ணுறப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயர் நான் இங்கே எழுதுகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0வா. இப்போ இங்கேருந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ என்ன 1. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு ஏ. அடுத்தது இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன -2. அப்போ -2 இஸ் ஈக்குவல் டு பி. கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன வருது பாருங்க -8. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சி. ஆக்சுவலாக இது என்ன ஃபார்மேட் நமக்கு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்மேட். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, கான்ஸ்டன்ட் வேல்யூ சி. கரெக்டா. இப்போ நமக்கு இதில் இருந்து ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -2, சியோட வேல்யூ -8 அப்படிங்கிறது தெரியும். கரெக்டா. அதே வேல்யூ இங்கே வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஆக்சுவலாக சம் ஆஃப் ஜீரோஸுங்கிறது என்னதுன்னா -b பை ஏ. இப்போ ஏவோட வேல்யூ எனக்கு என்ன இருக்குது 1ன்னு இருக்குது. ஸோ பியோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது 2ன்னு இருக்குது. ஆனால் ஃபார்முலாவில் நமக்கு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போது -2ன்னு வந்துடும் பியோட வேல்யூ. ஓகே. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் -8ன்னு வரும். டினாமினேட்டர் 1 தான். கரெக்டா. -8 பை 1 -8. ஓகே. அப்போது இது வந்து என்னது சி பை ஏ. இப்போ சியோட வேல்யூ நமக்கு என்ன வருது -8ன்னு வருது. ஏவோட வேல்யூ என்ன வருது 1ன்னு வருது. அப்போ கோஎஃபிஷியன்ஸையும் நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். ஸோ இது வந்து சம் ஆஃப் ஜீரோங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -b பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோங்கிறது ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c பை ஏ. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து 1 மார்க் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா. சரி, அடுத்த செகண்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4s ஸ்கொயர் மைனஸ் 4s ப்ளஸ் 1ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4s ஸ்கொயர் 4s ப்ளஸ் 1ன்னு இருக்குல்ல, அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணுறப்போ 4s ஸ்கொயர் டிவைடட் பை s ஸ்கொயர் என்ன வரும் 4 கேன்சல் ஆயிரும் s ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி 4s டிவைடட் பை 4 வந்து 4 கேன்சல் ஆயிரும், வெறும் s மட்டும் வரும். இங்கே டிவைட் பண்ணுறதுனால 1/4ன்னு வரும். கரெக்டுங்களா. அப்போது இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு இதை நான் என்ன பண்ணுறேன் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். மறுபடியும் பாருங்கள், இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு -1 வரணும். ஓகேங்களா. அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/4 வரணும். இப்போ இங்கே பாருங்கள் -1/2 -1/2. இப்போ -1/2 -1/2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் -1ன்னு வந்துடும். இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க 1/4 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 வந்து 1/4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதனால் இதை எப்படி எழுதுகிறோம் s - 1/2 இன்ட்டு s - 1/2. ஸோ இதில் இருந்து s - 1/2 is equal to 0. அப்போ s-ஓட வேல்யூ என்ன வரும் 1/2. இதுக்கும் என்ன வேல்யூ வரும் 1/2ன்னு வரும். கரெக்டுங்களா. இப்போ இதுக்கு நம்ம வந்து ஜீரோஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஜீரோஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் கண்டுபிடிக்கிறோம். சம் ஆஃப் ஜீரோனா இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து ஆட் பண்ணுறோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ப்ராடக்ட் அப்படின்னா ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். கரெக்டுங்களா. ஸோ இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன வருது 1/4 வருது. டினாமினேட்டரில் ஆக்சுவலாக என்ன இருக்கும் 1 தான் இருக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப எல்சிஎம் எடுக்கிறப்போ டினாமினேட்டரில் 2 வரும், நியூமரேட்டரும் 2 வரும். ஸோ 2 கேன்சல் பண்ணால் 1/1ன்னு வரும். அப்போது இங்கே வந்து பியோட வேல்யூ -1, ஏவோட வேல்யூ 1. அதே மாதிரி சியோட வேல்யூ 1/4, ஏவோட வேல்யூ 1. அவ்வளோதான். சரிங்களா. இப்போ பாருங்கள் இங்கே கம்பேர் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ என்ன 1, பியோட வேல்யூ என்ன -1, சியோட வேல்யூ என்ன 1/4. அதே வேல்யூ தான் நமக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 6x ஸ்கொயர் -3 -7xன்னு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோம் ஆர்டராக எழுதிக்கிறோம். 6x ஸ்கொயர் -7x -3ன்னு எழுதிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேடம் இந்த மாதிரி தான் நான் ஃபேக்டரைஸ் பண்ணணுமா, இதை தாண்டி வேறு ஏதாவது மாடல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதை கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி போடலாம். பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்
6x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3 வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா 6x ஸ்கொயர். இந்த 7x நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா மைனஸ் 9x பிளஸ் 2xன்னு எழுதுறோம். அப்போ மைனஸ் 9ல இருந்து 2 போச்சுன்னா என்ன வரும், மைனஸ் 7ன்னு வரும். இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2x மைனஸ் 3 வச்சுக்கிறோம். அப்போ 2x மைனஸ் 3 வச்சுட்டுனா இது காமன் ஆயிரும். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6x ஸ்கொயர் வேணும். அப்போ இந்த 2xோட நான் என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 6x ஸ்கொயர் வரும், 3xை மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு 6x ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த 3xை கொண்டு போயிட்டு 3ஓட மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு என்ன வரும், 9x வந்துடும். அடுத்தது பாருங்க, 1 into 2x போட்டிங்கன்னா 2x, 1 into மைனஸ் 3 போட்டிங்கன்னா மைனஸ் 3. அப்போ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், பிரிச்சுக்கணும். ஸோ பிரிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 3x plus 1 into 2x minus 3 is equal to 0. ஸோ இதிலிருந்து 3x plus 1 is equal to 0, 2x minus 3 is equal to 0. இப்போ 3x is equal to minus 1, x is equal to minus 1 by 3. இங்கே எடுத்துக்கிட்டீங்க 2x is equal to 3, x is equal to 3 by 2ன்னு வந்துருச்சு. அப்போ இது ஆல்ஃபாவோட வேல்யூ, இது பீட்டாவோட வேல்யூ. அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன, 6, பியோட வேல்யூ என்ன, மைனஸ் 7, சியோட வேல்யூ என்ன, மைனஸ் 3. அதே வேல்யூ இங்கே வந்திருக்கான்னு பாருங்க. இது வந்து என்னது, பியோட வேல்யூ. கரெக்டுங்களா? ஃபார்முலாவில் நமக்கு பி மைனஸ் இருக்கும். அப்போ மைனஸ் 7, பியோட வேல்யூ மைனஸ் 7, ஏவோட வேல்யூ என்ன, 6, அதே மாதிரி சியோட வேல்யூ என்ன, மைனஸ் 3, ஏவோட வேல்யூ மறுபடியும் 6ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதோட வெரிஃபை ஆயிருச்சுங்களா? ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4th ப்ராப்ளம்க்கு போகலாம். ஸோ 4th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, 4 into u ஸ்கொயர் ப்ளஸ் 8uன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 டேர்ம் மட்டும்தான் இருக்குது. 4 into u ஸ்கொயர் ப்ளஸ் 8 into uன்னு இருக்குது. இதில் யூவை வெளியில் எடுத்துடுறோம். யூவை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 4u ப்ளஸ் 8 is equal to 0ன்னு வரும். அப்போ u is equal to 0, இன்னொன்று டேர்ம் என்ன வரும், 4u plus 8 is equal to 0. ஸோ இதில் இருந்து 4u is equal to minus 8, u is equal to minus 8 by 4. ஓகேங்களா? அடுத்து சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டி ஸ்கொயர் மைனஸ் 15ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 15 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா √15 into √15ன்னு எழுதிக்கலாம். ஸோ ரூட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போது அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், டி ஸ்கொயர் மைனஸ் இந்த 15 தான் நான் என்ன எழுதியிருக்கேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரூட்டை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ரூட் கேன்சல் ஆயிரும். ஓகே, சரி. இது ஆக்சுவலாக எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன எழுதலாம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். டி ப்ளஸ் √15 இன்ட்டு டி மைனஸ் √15 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டேன். ஸோ இதில் இருந்து டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ டீயோட வேல்யூ மைனஸ் √15, இன்னொன்று டி இஸ் ஈக்குவல் டு √15. ஸோ இந்த ஜீரோஸை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் சம் ஆஃப் ஜீரோஸோட வேல்யூவும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாமா? லாஸ்ட் ப்ராப்ளம். ஸோ 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3x ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸ் வர மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். 4x, that is minus 4x plus 3x. minus 4ல இருந்து 3 போயிருச்சுன்னா நமக்கு என்ன வரும், மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். அதை தான் நான் இங்கே வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, மைனஸ் 4xல இருந்து 3x போச்சு அப்படின்னா நமக்கு மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். மைனஸ் 4 is equal to 0. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த 3x மைனஸ் 4 நான் காமனாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த 3x மைனஸ் 4ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் 3x ஸ்கொயர் வரும்ன்றதை பார்க்கணும். எக்ஸ் போட்டிங்க அப்படின்னா 3x ஸ்கொயர் வந்துடும். அதே மாதிரி x இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 4xன்னு வந்துடும்.
இங்கே ஆல்ரெடி நமக்கு வந்து 3x மைனஸ் 4 இருக்குது, அதனால 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம என்ன எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 3x minus 4 is equal to 0. இதில் இருந்து xோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா? x is equal to minus 1, x is equal to 4 by 3 கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா sum of zeros ஓட வேல்யூ என்ன, product of zeros ஓட வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ இதில் இருந்து நம்ம வந்து என்ன எழுதலாம்? b ஓட வேல்யூ minus 1. ஓகேங்களா? ஸோ b ஓட வேல்யூ that is minus b by a தானே. அப்போ இதில் இருந்து b ஓட வேல்யூ minus 1. a ஓட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், a is equal to 3. அதே மாதிரி இங்கே கம்பேர் பண்ணுறப்போ c ஓட வேல்யூ நமக்கு என்ன வருது? minus 4னு வருது. a ஓட வேல்யூ என்ன இருக்குது? 3னு இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. a ஓட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள்? 3னு இருக்குது. b ஓட வேல்யூ என்ன இருக்குது? minus 1னு இருக்குது. c ஓட வேல்யூ என்ன இருக்குது? minus 4னு இருக்குது. அப்போ இதே வேல்யூ நமக்கு வந்துருச்சு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.2ல் ஃபஸ்ட்டு டிவிஷனில் இருக்கிற ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லீவில் இருக்கிறப்போ இல்லை ஃப்ரீயாக இருக்கிறப்போ என்ன பண்ணணும், ஒரு ரஃப் நோட் புக் எடுத்து வச்சுட்டு ஒரு ப்ராப்ளமும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்படி ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வரும். இந்த ப்ராப்ளம் இப்படி போடணும், இந்த ப்ராப்ளம் இப்படி போடணும் அப்படின்னு நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த சப்டிவிஷனோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.